படம் ஆரம்பிச்சு ஒரு 15வது நிமிஷத்துல எனக்கு தோணுச்சு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல படம் முடியும் போது ஒரு பெரிய அளவு சாட்டிஸ்பாக்சன் ஃபீல் கிடைச்சது. ஒரு நல்ல படம் பார்த்திருந்தோம் அப்படின்ட்டு. டூரிஸ்ட் ஃபேமிலி, இலங்கையில இருந்து ஒரு குடும்பம் கப்பல் ஏறி ராமேஸ்வரத்துக்கு வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதான் கதை. ஒரு சிம்பிளான ஸ்டோரி எடுத்து அது ரொம்ப அழகான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு தரமான ஃபீல் குட் ஃபில்மா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த குடும்பம் இல்லாம படத்துல நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வச்சது எல்லாமே நல்லா இருந்தது. டைலாக்ஸ் ஒன்னும் அவ்வளவு அருமையா அமைஞ்சிருந்தது. ஃபீல் குட்னு தலைவன் ஷான் ரோல்டன் பிரிச்சு வரலையா, சோ ரொம்ப அழகான ஒரு ஆல்பம் கொடுத்திருக்காரு. மோகன்ராஜ் அவர்களுடைய வரிகளுமே ஒவ்வொரு பாடல்களுக்கும் ரொம்ப அருமையா அமைஞ்சிருந்தது. எனக்கு இந்த ஃபேவரட் ஜானரே ஃபீல் குட் தான். சோ நான் நிறைய இடங்கள்ல சிரிச்சிட்டு இருந்தேன், 2-3 இடங்கள்ல கண் கலங்கிட்டேன். மொத்தமா ஒரு ஹோல்சம் படமா இந்த படம் எனக்கு இருந்தது. சோ த்ரூ அவுட் தி ஃபில்ம் உங்க முகத்துல ஒரு குட்டி ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும் நிச்சயமா. சோ ஒரு நல்ல திரைப்படத்தை தமிழ் சினிமா கொடுத்ததோட மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு குட்டி கேரக்டர் அவரும் பண்ணிருக்காரு டைரக்டர் அபிஷன் அவர்கள். முடிஞ்ச அளவு எல்லார்ட்டையும் அன்பா இருப்போம், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருந்தாரு படத்துல. சோ ஓவராலா சொல்லணும்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் ஃபில்ம்ஸ் ஃப்ரம் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லுவேன். ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றேன். நிச்சயமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க.